February 20. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எளிய உண்மை. இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 10:9 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முக்கிய வசனம்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. நானும் என் மனைவியும் சைக்கிள் ஓட்டும்போது நாங்கள் எத்தனை மைல்கள் கடந்துள்ளோம் என்பதை அறிய விரும்பினோம். எனவே நான் தூரத்தை அளக்கும் கருவியான தூரமானி ஓடோமீட்டர் ஒன்றை வாங்க ஒரு சைக்கிள் கடைக்கு சென்று அதனுடன் ஒரு கையடக்க கணினி மினி கம்ப்யூட்டரையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஆனால் அதனை கணினியோடு இணைப்பது சற்று சிக்கலாயிருந்தது. மீண்டும் சைக்கிள் கடைக்கு சென்றேன். அதை எனக்கு விற்றவர் சிறிது நேரத்திலேயே வேலை செய்ய வைத்தார். நான் எண்ணியது போல அதை புரிந்து கொள்வது அத்தனை கடினம் அல்ல என்பதை உணர்ந்தேன். வாழ்க்கையில் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய யோசனைகள் சிக்கலானதாக தோன்றலாம். உதாரணமாக, ரட்சிப்பை பற்றி சிந்தியுங்கள். தேவனின் பிள்ளையாக மாறுவது சிக்கலானது என்று சிலர் நினைக்கலாம். ஆயினும் கூட வேதாகமம் அதை எளிய வார்த்தைகளில் அறிவிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எதுவும் இல்லை, தீர்க்க வேண்டிய புதிர்களும் இல்லை. இதுவே எளிய உண்மை. நாம் எல்லாரும் பாவம் செய்து நம்முடைய பாவத்தின் தண்டனையான மரணம் மற்றும் தம்மிடமிருந்து நித்திய பிரிவினையிலிருந்து நம்மை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் நமக்காக செய்ததை நம்புவதன் மூலம் நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கென ரட்சிக்கப்படுகிறோம். நீங்கள் வெறுமனே இயேசுவை நம்புவதும் விசுவாசிப்பதும் என்னவென்று சிந்தித்து பாருங்கள். யோவான் 10:10 படி அவர் உங்களுக்கு ஜீவனை பரிபூரணமாக அருளட்டும். நீங்கள் இயேசுவில் ரட்சிப்பை பெறுவதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அவர் மீதுள்ள விசுவாசம் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தியது? அன்பு தேவனே, நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன். பார்வையில் தவறாகப்படும் காரியங்களை செய்கிறேன். என் பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்க இயேசுவை பூமிக்கு அனுப்பினீர் என்பதையும் நான் உணர்கிறேன். தயவாய் என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டுக் கொள்ளும். நீர் அருளிய ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி.